இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆக்சுவலா நானே ஒரு நாள் இப்படி தனியா மீட் பண்ணி பேசணும்னு நினைச்சேன். ஆனா எங்க எப்படி பிளான் பண்றதுன்னு தெரியாம சின்ன குழப்பத்துல இருந்தேன். காட் கிரேஸ், நீங்களே பிளான் பண்ணிட்டீங்க. சாரி தினேஷ், நான் அர்ச்சனை தட்டு வாங்க மறந்துட்டேன். நான் போய் வாங்கிட்டு வரேன். இல்ல நீங்க எங்க இருங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். கதிர், எங்க போனாங்க? இங்க தானே விட்டு போன. எங்க போனாங்கன்னே தெரியலையே. எங்க ஒரு அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு வரதுக்கு இவ்ளோ நேரமா? எங்க போனீங்க? அர்ச்சனை பண்றதுக்கு டைம் முடிஞ்சு போச்சு, வாங்க போலாம். வாங்க போலாமா? நீங்க என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. ஆமாங்க, நான் உங்ககிட்ட பேசணும்னு தான் நினைச்சேன். ஆனா நீங்க தான் ரொம்ப லேட் பண்ணிட்டீங்களே. வாங்க வாங்க, போகும்போது கார்லயே பேசிட்டு போலாம். சாரிங்க, கார் பஞ்சர் ஆயிருச்சு. ஐயோ, கார் ரெடி பண்ண சொல்லிருக்கேன். ரெடி ஆகுற வரைக்கும் நம்ம இங்கேயே பேசிட்டு இருக்கலாம். சாரி, எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. வீட்ல அம்மா வேற ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. நம்ம கிளம்பும் போதே அம்மா என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கல்ல. அவங்களுக்கு நாம தனியா வெளியே போனதே பிடிக்கல. அப்பாவும் என்னை இப்படி வெளியே விட்டதே பெரிய விஷயம். அத நாம மிஸ்யூஸ் பண்ணிட வேண்டாம். அப்புறம் உங்களை தான் தப்பா நினைப்பாங்க. அவனெல்லாம் பாரு, கல்யாணத்துக்கு முன்னாடியே கட்டிக்க போற பொண்ண வெளியெல்லாம் கூட்டின்னு போறான். ஆனா இங்க சில பேருக்கு கட்டின பொண்டாட்டிய வெளியெல்லாம் கூட்டின்னு போகணும்னு தோணவே மாட்டேங்குது. ஏங்க நீங்க என்னங்க சம்பந்தமே இல்லாம என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க? ஆமா, இப்ப நீங்க யார சொல்லிட்டு இருக்கீங்க? நான் உன்னதான் சொல்லிருக்கிறேன். என்ன எங்கேயாவது வெளியே கூட்டின்னு போகணும்னு உனக்கு தோணிருதா? ஏங்க இப்ப கூட உங்களை ஷாப்பிங் கூட்டு போய் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து அப்படியே ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டு எல்லாம் வந்தோம்ல. நான் சொல்ற வெல்ல வேற, நீ கூட்டின்னு போனது வேற. ஆக மொத்தத்துல ரெண்டும் வேற 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 வேற. என்ன குழப்புறாங்க? என்னங்க கன்ஃபியூஸ் பண்றீங்க? ஆமா, இங்க இருக்கிற ஜவுளி கடைக்கும் ரெஸ்டாரண்ட்டுக்கும் கூட்டின்னு போயிட்டு அது வேற பெருசா வெளியே கூட்டின்னு போனான்னு பீத்துக்கு நிறுறா. சரி, அப்ப வேற எங்கதான் கூட்டு போகணும்னு சொல்றீங்க? அது வெளியேனா எங்கேயாவது வெளியூருக்கு ஹனிமூன் போயிட்டு வரலாமா? சௌமியா கல்யாணத்தை எப்படி நிறுத்துறதுன்னு குழப்பத்துல இருக்கேன். இப்ப உங்களுக்கு ஹனிமூன் கேக்குதா? ஹலோ, அப்புறம் ஒண்ணு மறந்துடாதீங்க, இப்போ வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் குட் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, எதுக்கு தாலி இது ஒண்ணு சொல்லிரு. உன் மனசு மாறுற வரையும் நான் வெயிட் பண்ணே இருந்தா காலம் போன காலத்துல தான் ஹனிமூன் போவோம் போலக்குது. சரி, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், குளிச்சுட்டு வந்து சாப்பிடு. எல்லாருக்கும்
நம்மள கலாய்க்கிறதே வேலையா போயிடுச்சு. ஒழுங்கா தள்ளி போயிடு, இல்ல சுற்றுவேன். சுடுறா சுடு. சிறப்பான சம்பவம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா சும்மா நின்று பேசினு இருக்க கூடாது, செஞ்சிடணும். ஏம்மா ஏம்மா, ஐயோ ஓ பா, ஐயோ டாட், யார் இவங்க? ஐயோ டாட், சொல்லுங்க கொஞ்சம். ஐயோ யாரா நீ? ஐயோ டாட், டாட் காப்பாத்துங்க. மிரட்டிட்டு இருக்கிற. ஐயோ 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 நிறுத்துங்க. ஐயோ இருங்க, அவன் என் தம்பிங்க. தம்பியா? ஐயோ அப்பா. டேய் சரவணா, என்னடா கல்யாணத்துக்கு முந்தின நாள் தான் வரும்னு சொன்ன, ஆனா திடீர்னு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்குற? டாட், நான் சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு நான் நினைச்சேன். எப்பவும் எடுக்கிற கடை தானா? ஆமாங்க, சீக்கிரம் படுத்து காலைல சீக்கிரம் எந்திரிச்சாதான் எல்லா வேலையும் செய்ய முடியும். நீ சீக்கிரம் படுத்து சீக்கிரம் எந்திரி. டாடி மம்மி, சரவணா, நாளை காலையில சீக்கிரம் எழுந்து சௌமியா கல்யாணத்துக்கு துணி எடுக்க போறோம். நாளைக்கு சீக்கிரம் ரெடி ஆயிடு. இட்ஸ் இம்பாசிபிள் மம்மி. என்னங்க? நான் மார்னிங்ல சீக்கிரம் எந்திரிக்க சான்ஸே இல்ல. நீங்க போயிட்டு வந்திருக்க. டேய், உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு Dress எடுக்க போறோம், நீ இல்லனா எப்படிடா? ஐயோ மம்மி, நீங்க இந்தியன்ஸ்ல அப்டேட்டே ஆகல. ம், சௌமியா கல்யாணத்துக்கு அவ ட்ரெஸ் எடுக்க போறா, அதுக்கு நான் எதுக்கு? ஆக்சுவலா சொல்ல போனா நீங்களே போக கூடாது. ஆ? சௌமியா மட்டும் போனா போதும். அவளுக்கு பிடிச்ச ட்ரெஸ் அவளே எடுத்துக்க போறா. அவ இன்னும் பேபியா? அப்படி இல்ல சரவணா, நீ ஃபாரின்ல இருந்து வந்திருக்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க உன்னை பார்க்கணும்னு நினைப்பாங்கல்ல. எனக்கு ஒண்ணு புரியவே இல்ல மம்மி. அவங்க ஏன் என்ன பார்க்கணும்? இப்படி கேட்டா எப்படிடா? ஏய், உனக்கு தான் அவனை பத்தி தெரியும்ல, அவன் இஷ்டப்படி அவன் இருக்கட்டும். வரலன்னு சொன்னா விட்டுரு, ஏன் கட்டாயப்படுத்திட்டு இருக்க? சரி சரவணா, நீ ரொம்ப டயர்டா இருப்ப, ரெஸ்ட் எடு. நாளைக்கு காலையில் நாங்களே போயிட்டு தேங்க்ஸ் டாடி. ஏங்க